God has made us in his image. தேவன் தம்முடைய சாயலாக நம்மை உண்டாக்கி இருக்கிறார். And all of us like to have a dwelling place. நம்ம எல்லாரும் வசிப்பதற்கு ஒரு இடத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். And God also wants a dwelling place. தேவனும் ஒரு வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை அவர் நாடுகிறார். But he's not looking for something grand in the eyes of men. மனிதனுடைய கண்களிலே பிரம்மாண்டமாக நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்ப்பதில்லை. There are houses in the world that look very grand like palaces. அரண்மனைகளைப் போல காட்சியளிக்கக்கூடிய அருமையான அழகான பங்களாக்களைப் போல வீடுகள் இருக்கிறது இந்த உலகத்திலே. But God is not looking for that. தேவன் அதை எதிர்பார்த்திருக்கிறவர் அல்ல. He is looking for holiness. பரிசுத்தத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். The first dwelling place of God that we read in the Bible is in Exodus in chapter 3. தேவன் வாசம் பண்ணின முதலாவது இடத்தை நாம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Exodus chapter 3 we read that God, verse 2, God appeared like a blazing fire in a bush to Moses. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே முச்செடி நடுவிலே இருந்து அக்கினி ஜுவாலையிலே தேவன் தரிசனமானார் என்று வாசிக்கிறோம். And 40 years later 40 ஆண்டுகள் கழித்து we read in Deuteronomy 33 உபாகமம் 33ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். how Moses is blessing all the different tribes of Israel. இஸ்ரவேலிலே உள்ள கோத்திரத்தாரை எல்லாம் மோசே எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். And when it comes to Joseph, யோசேப்பை ஆசீர்வதிக்கும் தருணம் வந்த பொழுது Deuteronomy 33 verse 13. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். And of Joseph he said, blessed of the Lord be his land. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. And he says, may God bless him, verse 16, with the choice things of the earth and its fullness and the favor of him who dwelt in the bush. 16ஆம் வசனத்திலே நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியிலே எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேல் இருப்பதாக என்று வாசிக்கிறோம். See what he calls God? தேவனை என்ன என்று அழைக்கிறார் பாருங்கள். 40 years. 40 ஆண்டுகள் கடந்து விட்டது. He hasn't forgotten. அவர் அதை மறக்கவில்லை. I met God who dwelt in a bush. முட்செடியிலே வாசம் பண்ணின தேவன் என்று சொல்கிறார். He never forgot it. அது ஒரு காலம் அவர் மறக்கவில்லை. That was his first encounter with God. தேவனோடு அவருக்கு ஏற்பட்ட அந்த முதல் சந்திப்பு. And he saw that God dwelt in a bush which was completely on fire. முழுமையாக அக்கினி ஜுவாலையிலே நிரம்பி இருந்ததான ஒரு தேவன் எழுந்த இடத்தை பார்க்கிறார். We see that the first dwelling place of God was full of fire. தேவன் வாசம் பண்ணின முதல் இடம் அது அக்கினினாலே நிரம்பினதா இருந்தது. And in the tabernacle also he dwelt in a fire in the most holy place. ஆசரிப்பு கூடாரத்திலேயும் கூட மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே அவர் அக்கினி ஸ்தம்பமாக வாசம் பண்ணினார். So the fire is a picture. ஆகவே அக்கினி ஒரு காட்சியாக இருக்குது, அடையாளமாக இருக்கிறது. So what do we learn from that? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? Fire is a picture, we can say, of purification and purity. நெருப்பு அக்கினி சுத்திகரிப்பதற்கு அடையாளமாக நாம் சொல்லலாம், சுத்தத்திற்கு அடையாளமாக சொல்லலாம். And something that's enduring, testing of whether something is enduring or not. ஒன்று ஒரு பரிசோதனைக்கு நிற்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிக்கக்கூடிய ஒரு திறன் இந்த அக்கினிக்கு உண்டு. You put wood and paper into the fire, it just gets burned up. மரத்தையோ பேப்பரையோ அக்கினியிலே போட்டால் அது எரிந்து சாம்பலாகி போய்விடும். But you put gold into the fire, தங்கத்தை அதிலே போட்டால் it not only doesn't get burnt up, அது எரியாமல் இருக்கிறது மட்டுமல்ல, it gets purified. அது சுத்தமாக்கப்படுகிறது. So the Bible speaks of God wanting to dwell in a place where there's purity. ஆகவே வேதம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் எதை சொல்கிறது என்றால் ஒரு சுத்தமுள்ள இடம், and where there's a continual purification going on. தொடர்ந்து அங்கே சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். If you want God to dwell in your heart, தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வாசம் பண்ண வேண்டுமா, you must be open to purity and continuous purification. சுத்தத்திற்கும் தொடர்ந்து சுத்திகரிப்பின் கிரியைக்கும் நீங்கள் திறந்த மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். I heard a story once ஒரு முறை ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன். of a man who went to a goldsmith's shop where he saw the man purifying the gold in the fire. ஒரு மனிதன் இந்த தங்க ஆசாரியனுடைய வீட்டிற்கு சென்றான்.
அங்கே அந்த தங்கம் சுத்திகரிக்கப்படுகிறதை பார்த்து And there கொண்டிருந்தார். was a big chunk of gold in that fire. ஒரு பெரிய தங்க கட்டியானது நெருப்பிலே போடப்படுகிறது. And this man asked the goldsmith, how do you know when you should stop? எப்பொழுது இந்த அக்கினியிலே இந்த பொன் இருப்பதை நிறுத்த வேண்டும் என்பதை எப்படி நீ அறிவாய் என்று அந்த தங்க வேலை செய்கிற ஆசாரியிடத்திலே கேட்கிறார். And the goldsmith said, அந்த ஆசாரி சொல்கிறார், when I can see my face clearly reflected on that gold, then I'll stop. என்னுடைய முகம் தெளிவாக அந்த தங்கத்திலே பிரதிபலிக்கிறதை பார்க்கும் பொழுது நான் நிறுத்தி விடுவேன். Now that is what Jesus says. இயேசு இதைத்தான் சொல்கிறார். When is he going to stop the purification in your life and mine? உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பின் கிரியை எப்பொழுது தேவன் நிறுத்த போகிறார்? When he says when I can see in my child that he is exactly like me, then I can stop. என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே எப்பொழுது என்னை போலவே மாறி இருக்கிறானோ அப்பொழுது இந்த சுத்திகரிப்பின் வேலையை நிறுத்தி விடுவேன் என்று சொல்கிறார். None of us have become like him yet. இன்னும் நம்மிலே யாருமே அவரை போல மாறவில்லை. So when he puts you in the fire, remember, அக்கினியிலே போடும் பொழுது it's because he wants you to be his dwelling place. தம்முடைய தாம் வாசம் பண்ணுகிற இடமாய் நீ இருக்க வேண்டும் என்பதனாலே தான் அப்படி செய்கிறார். Don't complain about it when you're in the fire. நீ அக்கினியிலே இருக்கும் பொழுது அதை குறித்து குறை சொல்ல வேண்டாம். You can't purify gold with soap and water. சௌகாரத்தையும் தண்ணீரையும் வைத்து நீ தங்கத்தை சுத்தம் செய்ய முடியாது. Cheap things like cloth you can purify with soap and water. விலை மதிப்பு குறைந்ததான ஆடைகள் போன்ற பொருட்களை நீங்கள் சோப்பை வைத்து சுத்தம் பண்ணலாம், தண்ணீரை வைத்து சுத்தம் பண்ணலாம். Gold you cannot purify with soap and water. ஆனால் பொன்னையோ நீங்கள் தண்ணீரினாலும் சோப்பினாலும் கழுவ முடியாது. It's only with fire. அக்கினிதான் அதை சுத்தம் செய்யும். And that's why God takes us through some fiery trials. ஆகவே தான் அக்கினியிலே அகப்படுகிறது போல உபத்திரவங்களுக்கு கூடாக தேவன் நம்மை எடுத்து செல்கிறார். சில சமயங்களிலே difficulties in our home, நம்முடைய குடும்பத்திலே ஏற்படுகிற கஷ்டங்கள், financial difficulties, பொருளாதார நெருக்கடி, sometimes strong opposition from your parents, சில சமயத்திலே உன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து உனக்கு வரக்கூடிய கடுமையான எதிர்ப்பு, or relatives, உறவினரிடத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பு, difficult neighbors, பக்கத்து வீட்டுக்காரர் மோசமானவராய் இருக்கிறார், you may lose a job, அல்லது உன்னுடைய வேலையை நீ இழக்கிறாய். These are all severe trials. இவைகள் எல்லாம் கடுமையான உபத்திரவங்கள். But don't think that God doesn't see all these things. தேவன் இவைகள் எல்லாம் பார்ப்பதே இல்லை என்று எண்ண வேண்டாம். He even watches the sparrow that falls dead to the ground. அங்கே கீழே விழுகிற அடைக்கலான் குருவியை கூட தேவன் பார்க்கிறார், கரிசனையுள்ளவராய் இருக்கிறார். And Jesus said even the hair that falls from your head, he watches it. உன்னுடைய தலையில இருந்து கீழே விழக்கூடிய முடியை கூட அவர் கவனிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. It's amazing that Jesus took the example of a little hair. நம்முடைய சிறிய முடியினுடைய உதாரணத்தை எடுத்து நமக்கு பாடம் கற்பிக்கிறாரே, எவ்வளவு வியப்பாய் இருக்கிறது. No human being can count the number of hairs on our head. எந்த ஒரு மனிதனுமே நம்முடைய தலையில் உள்ள முடியை எண்ண முடியாது. Jesus said the hairs on your head are numbered. உன்னுடைய தலையில உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். Why does he say that? ஏன் அதை அப்படி சொல்கிறார்? He knows exactly when one particular hair was lost from your head. உன்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி எப்பொழுது விழுந்தது என்பதை சரியாக அவர் அறிந்திருக்கிறார். The reason why Jesus took that example, ஏன் இந்த உதாரணத்தை ஆண்டவர் இயேசு எடுத்தார்? because losing a hair is the most unimportant thing in our life. நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமில்லாத ஒரு காரியம் இருக்குமானால் அதுதான் தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுகிறது காரியம். Even I don't get worried if I lose one hair. என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தாலும் கூட நானே கவலைப்படுகிறதில்லை. Why should you worry? You got so much hair on your head. என்னை விட உங்களுக்கு தலையில முடி அதிகமாக இருக்கிறது, நீங்களே கவலைப்பட வேண்டும்? It's such a unimportant thing. அவ்வளவு முக்கியமற்ற காரியம். You know, you wake up in the morning and you find one hair on your pillow. நீங்கள் காலையிலே தூங்கி விழிக்கிறீர்கள், தலையிலே ஒரு முடி விழுந்திருக்கிறது. You get worried, my one hair is gone. ஐயோ, ஒரு முடி விழுந்து விட்டதே என்று கவலைப்பட ஆரம்பிக்கிறீர்களா? No. இல்லை. But God can tell you the exact time in the night, 2:31 in the morning, when that hair fell off from your head. அதிகாலையிலே 2:31 உன்னுடைய முடி கீழே விழுந்தது என்று ஆண்டவர் சரியாய் நேர்த்தியாக உன்னுடைய நேரத்தை அறிந்திருக்கிறார் சொல்லுவார். You believe in a God like this. இதுபோல தேவனிடத்திலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால், this is the God Jesus told us our father was. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட தேவனை தான் நம்முடைய பிதாவாக நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். Then you think some of the bigger problems you are facing he doesn't know about it? அப்படியானால் நீங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதைவிட பெரிய பிரச்சனைகளை அவர் அறியாமல் இருக்கிறாரா? There are many of you facing some type of problem in your home. உங்களில் அநேகர் உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு விதமான பிரச்சனையை, சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Even without being any prophet, I can say definitely whatever problem it is bigger than losing one hair. உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு முடி விழுகிற பிரச்சனையை காட்டிலும் பெரிய பிரச்சனை என்பதை நான் தீர்க்கதரிசனம் இல்லாமலேயே உங்களுக்கு சொல்ல முடியும். Yeah, sure.
கண்டிப்பாக. That is the most unimportant thing, one losing one hair. ஒரு முடியை இழப்பது என்பது அவ்வளவு முக்கியமற்ற ஒரு செயல் சம்பவம். Why then, if God knows that, you think he does not know what is happening to you right now? அதுவே தேவன் அறிந்திருந்தால் இப்பொழுது உனக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் அறியாமல் இருக்கிறாரா இல்லையா? Many of you have prayed, Lord Jesus, I want you to live in my heart. ஆண்டவரே இயேசுவே என்னுடைய உள்ளத்திலே நீர் வாசம் பண்ண வேண்டும் என்பதை அநேகர் ஜெபித்திருக்கிறீர்கள். Haven't you prayed that? இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யவில்லையா? Don't you want him to live with you all the time? தேவன் எப்பொழுதுமே உங்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்ற விருப்பம் இல்லை உங்களுக்கு இல்லையா? He cannot live with you all the time unless there is this continual purification. உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படுகிற ஒரு சுத்திகரிப்பு இல்லை என்று சொன்னால் அவர் உங்களோடு கூட வாசம் பண்ண முடியாது. The day you say, Lord, I don't want any more purification, இனிமேல் ஆண்டவரே எனக்கு சுத்திகரிப்பு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே, that is the day you are saying, Lord, please leave me and go. ஆண்டவரே தயவு செய்து என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிற நாள் தான் அது. It is the same thing. அதே காரியம் தான், இரண்டும் ஒன்று. I don't want any more purification. இனிமேலும் எனக்கு சுத்திகரிப்பு தேவையில்லை என்று சொல்கிறீர்களா? See this wonderful verse. தர்மியான வாக்கியத்தை பாருங்கள். Isaiah chapter 33. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் verse 14. ஏசாயா 33:14. In the middle of that verse, அந்த வசனத்தின் மத்தியிலே, who among us can live with the consuming fire? Who among us can live with continual burning? ஏசாயா 33:14. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மிலே தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மிலே தாபரிப்பவன் யார்? Oh, you say that is all Old Testament. இவையெல்லாம் பழைய ஏற்பாடு என்று சொல்கிறீர்களா? This consuming fire and all that. பட்சிக்கிற அக்கினி என்பது பழைய ஏற்பாட்டு காரியம் என்று சொல்கிறீர்களா? No, it's New Testament. இல்லை, இது புதிய ஏற்பாடு. Who can live with the consuming fire? பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக தரித்திருப்பவன் யார்? Who can among us can live with continual burning? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஜுவாலைக்கு முன்பாக நம்மளே தாபரிப்பவன் யார்? Everlasting burning. நித்திய ஜுவாலை எரிகிற காரியம். It never stops. அந்த எரிவது நிறுத்தப்படவே இல்லை. God is like a fire. தேவன் அக்கினியை போல இருக்கிறார். And so if you are willing to live with that fire, you can have God's dwelling place will with you forever. இந்த அக்கினியோடு கூட நீங்கள் வாழ விருப்பமுள்ளவர்களாய் இருந்தால் தேவன் என்றென்றைக்கும் உங்களோடு கூட தங்கி இருப்பார். That means every day when God shows you something in your life that was not Christ like, உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு ஒத்திராத ஒரு காரியம் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் இயேசு காண்பிக்கும் பொழுது, உணர்த்தும் பொழுது, you say, Lord, that's right. ஆண்டவரே அது சரிதான். I'm sorry. ஆண்டவரே என்னை மன்னித்து விடும். I didn't speak to my husband or wife in a Christ like way. மனைவியிடத்திலே கணவனிடத்திலே கிறிஸ்துவை போல ஆண்டவரே நான் பேசவில்லை. You children, you didn't speak to your parents in a Christ like way. பிள்ளைகளே பெற்றோரிடத்திலே கிறிஸ்துவுக்கு ஒப்பாக பேசவில்லை என்று உணர்கிறீர்களா? How do you think Jesus as a little boy spoke to Mary? சிறிய பையனா இருக்கும் பொழுது இயேசு எப்படி மரியாளிடத்திலே பேசியிருந்திருப்பார்? Make that your goal. இதையே உன்னுடைய இலக்காக வைத்துக்கொள். I want to always speak to my parents the way Jesus spoke. இயேசு எப்படி தம்முடைய பெற்றோரிடத்திலே பேசியிருந்திருப்பார் அதே போலவே நானும் பேச விரும்புகிறேன். At home, குடும்பத்திலே. one day when Jesus left his home, ஒரு நாளிலே இயேசு தம்முடைய வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது, and he set up his house in Capernaum, கப்பர்நகூமிலே அவர் தன்னுடைய ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தார். he moved away from Mary. தன்னுடைய பெற்றோரை விட்டு அவர் விலகி சென்றார். Then he told Mary, அப்பொழுது மரியாளை பார்த்து சொன்னார், now you cannot interfere in my ministry. இனிமேல் என்னுடைய ஊழியத்திலே நீங்கள் தலையிட முடியாது என்று மரியாளை பார்த்து சொன்னார். You can't even tell me to produce wine here at this marriage. இந்த திருமணத்திலே நீ திராட்சரசத்தை இப்பொழுது உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் கூட சொல்ல முடியாது என்று சொன்னார். So one day when you get married, you move away from your home. ஒரு நாளிலே நீங்களும் திருமணமாகும் பொழுது உங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்வீர்கள். Then you can tell your parents, now dear daddy and mommy, please don't interfere in my life now. அப்பொழுது நீங்கள் உங்களுடைய பெற்றோரை பார்த்து, அருமையான அப்பாவே அம்மாவே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் குறுக்கிட வேண்டாம் என்று கண்ணியமாய் சொல்லுங்கள். That's the example of Jesus. இது இயேசுவுடைய மாதிரி. So we have to purify ourselves all the time. ஆகவே எல்லா நேரங்களிலுமே நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Now it says in the Old Testament, who can live with such a continual burning? எப்படி நித்திய ஜுவாலைக்கு முன்பாக தாபரிப்பவன் யார்? And it was very difficult in the Old Testament, impossible. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது கூடாத காரியமாக இருந்தது. All the things he mentions there are only external things. அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே புறம்பாக உள்ள காரியங்கள் தான். Verse 15, walking righteously, speaking with sincerity and all that. 15ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி போன்ற காரியங்கள். But in the New Testament the standard is higher. புதிய ஏற்பாட்டிலே அதனுடைய தரமானது உயர்ந்ததாய் காணப்படுகிறது. It says in Hebrews 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் verse 28 and 29.
28 29 வசனங்கள். He's talking about the new covenant. புது உடன்படிக்கையை பற்றி பேசுகிறார். Verse 24, Jesus is the mediator of a new covenant. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார். And he tells us some things about those new covenant. இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே புது உடன்படிக்கையை பற்றி ஒரு சில காரியங்களை அங்கே சொல்கிறார். Verse 28. 28ஆம் வசனத்திலே சொல்கிறார். This new covenant is a kingdom that cannot be shaken. இந்த அசைவில்லாத ராஜ்யம் தான் இந்த புது உடன்படிக்கை. It's like that house built on the rock that cannot be shaken. அசைக்கப்பட முடியாதபடி கன்மலையிலே அஸ்திவாரம் தோண்டி கட்டப்பட்ட வீட்டை போல. So then what should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Let us be grateful that God has given us a place in this kingdom. நமக்கு இந்த ராஜ்யத்திலே தேவன் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்தபடினாலே நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். And in this kingdom let us serve God இந்த ராஜ்யத்திலே நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வோம். with reverence and awe. நாம் பக்தியோடும் பயத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்வோம். How should I serve God in the new covenant? புது உடன்படிக்கையிலே தேவனை நான் எப்படி சேவிக்க வேண்டும்? Reverence and awe. பயத்தோடும் பக்தியோடும். Nowadays in English there are some new choruses that people are singing. இந்த நாட்களிலே ஆங்கிலத்திலே சில பல்லவிகளை மக்கள் பாடுகிறார்கள். I don't know whether in Tamil also that habit has come. தமிழிலேயும் இப்படிப்பட்ட பழக்கம் வந்து விட்டதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. It's a very sad direction in which many English Christian hymns or choruses are being written. ஆங்கிலத்திலே பாடல்கள் இப்பொழுது இயற்றப்படுகிற பாடல்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிற திசையானது ஒரு துக்கமான காரியமா இருக்கிறது. தவறான திசையிலே போய் கொண்டிருக்கிறது. They singing songs to Jesus which are in the same spirit as this film songs where some girl is singing to a boy. சினிமா காட்சிகளிலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து பாடுவது போல வார்த்தைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு இயேசுவுக்கு ஒரு விசுவாசி பாடுகிறார். There is no reverence there. அங்கே பக்தி இல்லை. And whenever I hear that type of song in CFC I say we don't want to sing that here anymore. எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட பாடலை CFC லே பாடுகிறதை நான் கேட்கிறேனோ உடனே நான் சொல்லி விடுகிறேன் இப்படிப்பட்ட பாடலை இனிமேல் பாடக்கூடாது. Because the young people don't have discernment. வாலிபர்களுக்கு பகுத்தறியக்கூடிய அந்த அறிவு இல்லை. They think this is wonderful to sing songs like this to Jesus. ஆகவே இது போன்ற பாடல்களை இயேசுவுக்கு பாடுவது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று அதிலே அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். We don't sing songs to Jesus like some boy sings to a girl. ஒரே காதலன் காதலியை பார்த்து பாடுகிறது போல நாம் இயேசுவுக்கு பாடலை பாட முடியாது. He is our husband but he is also our God. அவர் நம்முடைய கணவர்தான் ஆனால் மணவாளன் தான் ஆனால் அதே சமயத்தில் அவர் நம்முடைய தேவன். I must offer him service with reverence. ஆகவே அவருக்கு பயத்தோடு நான் ஆராதனை செய்ய வேண்டும். பயத்தோடு சேவிக்க வேண்டும். The more you know the Lord, the more reverence you will have for him. எந்த அளவுக்கு அதிகமாய் தேவனை அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் இருப்பீர்கள். ஏன்? Because it says verse 29 our God is a consuming fire. ஏனென்றால் 29ஆம் வசனம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். So that is not Old Testament, this is New Testament. இது பழைய ஏற்பாடு அல்ல, இது புதிய ஏற்பாடு. In the new covenant, புது உடன்படிக்கையிலே of which verse 24 Jesus is the mediator. இந்த புதிய உடன்படிக்கைக்கு தான் இயேசு மத்தியஸ்தராய் இருக்கிறார். And in this new covenant our God is a consuming fire. இந்த புது உடன்படிக்கையிலே நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். God still dwells in the burning bush. தேவன் இன்னுமாய் எரிகிற முட்செடியிலே வாசம் பண்ணுகிறார். My heart must be like a burning bush. என்னுடைய இதயமானது எரிகிற முட்செடியை போல இருக்க வேண்டும். All the germs are burnt up. Do you think one germ could live inside that burning bush? அந்த எரிகிற முட்செடியிலே ஏதாவது ஒரு கிருமி உயிரோடு தப்புமா? எல்லாம் எரிந்து விடும். There may have been 1,000 germs in that bush before God came into that bush. தேவன் அந்த முட்செடியிலே வருவதற்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருந்திருக்கலாம். But as soon as God came, all those germs were burnt up. தேவன் அந்த முட்செடிக்கு வந்த மாத்திரத்திலே அந்த கிருமிகள் எல்லாம் எரிந்து போய்விட்டது. My heart must be like that. என்னுடைய இதயம் அப்படிதான் இருக்க வேண்டும். I am so sad when I see brothers and sisters who have wrong attitudes towards other people. தவறான மனப்பான்மையுடைய சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் மீது இருக்கிறதை பார்க்கும் பொழுது நான் துக்கப்படுகிறேன். But what is more sad is those brothers and sisters are not disturbed by it. அதைவிட அதிக துக்கமான காரியம் என்னவென்றால் அப்படிப்பட்ட மனப்பான்மை வைத்துக் கொண்டு அதனால எந்த ஒரு சலனமும் அடையாமல் இருக்கிறார்களே, உணர்வும் இல்லாமல் இருக்கிறார்களே. You have a disturbance in your heart when you can't have fellowship with your husband or wife? உங்களுடைய கணவனோடோ மனைவியோடோ ஐக்கியப்பட முடியாமல் இருக்கிறபடினாலே உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் ஏற்படவில்லையா? That is a germ. அது ஒரு கிருமி. That you can't have fellowship with your husband or wife. கணவனோடு மனைவியோடு ஐக்கியப்பட முடியவில்லை என்று சொன்னால் அது ஒரு கிருமி. The fire of God has to burn up that germ. தேவனுடைய அக்கினியானது அந்த கிருமியை எரித்து விட வேண்டும்.